பாரதிராஜா அவர்களுடைய மறைவை அடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய இயக்குனர் விக்ரமன் நம்மளோடு இருக்காரு. சார் வணக்கம் சார். பாரதிராஜா அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவர், அவருடைய இழப்பு திரையுலகுக்கு எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு? நீங்க அதான் பாரதிராஜா சார் வந்த பிறகுதான் தமிழ் சினிமா ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி, ஒரு உயரத்தை நோக்கி, ஒரு சிகரத்தை நோக்கி போச்சு. அதனாலதான் அவர் எல்லாருமே இயக்குனர் இமயன்றோம். நீங்க முதல்ல ஒரு யதார்த்தமான சினிமாவை மக்களுக்கு பரிச்சயப்படுத்தியவர் அவர் தான். நிஜமான கிராமத்து முகங்கள், சப்பானி, பரட்டை, குருவம்மா, இது போன்ற ஒரு கேரக்டர்கள், கருத்தம்மா, இந்த மாதிரி பல கேரக்டர்கள் இங்க கண் முன்னாடி பார்த்த கிராமத்து ஜனங்களை எந்த ஒரு அரிதாரமும் இல்லாம, மேக்கப் இல்லாம, லிப்ஸ்டிக் இல்லாம யதார்த்தமாக காமிச்ச ஒரு படைப்பாளி. இன்னைக்கு அதுதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸும், இன்னைக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் நிறைய உலக சினிமாக்கள் பாக்குறாங்க. ஈரான் படங்களையும், பிரெஞ்சு படங்களையும், இத்தாலி படங்களையும் கொண்டாடுறாங்க. நான் தயவு செய்து நீங்க 1970களில் பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்க. பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா அது அவ்வளவு உலக சினிமாவுக்கு ஈக்குவலான தரமான ஒரு உயர்வான படங்கள். ஒரு 16 வயலை ஆகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், இதெல்லாம் ஆகச்சிறந்த ஒரு படங்கள், காலகாலமாக கொண்டாடப்படிய ஒரு படங்கள். ஒரு டைரக்டர்களா, ஒரு நடிகர்கள் மட்டுமே ரூல் பண்ண ஒரு சினிமாவை டைரக்டர்களா ரூல் பண்ண முதல் ஆள் அவர் தான். அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் நாங்க எல்லாருமே வந்தோம். தமிழ் திரையுலக வரலாற்றுல பாரதிராஜா அவர்களுக்கான இந்த இடம்ன்றது எந்த இடமா பாக்குறீங்க? அதே நேரத்தில் அவரோட பங்களிப்பு என்ன? இல்ல, அதுதான் சொன்னேன். முதல்ல ஒரு சினிமான்றது அதுக்கு முன்னாடி வசனங்களால் நிரம்பின ஒரு சினிமாவை ஒரு காட்சி மீடியமா, ஒரு விஷுவல் மீடியமா ஆக்குனது முதல்ல பாரதிராஜா சார் தான். டயலாக்குகளை குறைச்சு விஷுவலாலவே பண்ணவர். எத்தனையோ அற்புதமான, வித்தியாசமான, போல்டான கண்டென்ட்டை கொடுத்தவர். காதலுக்கு மதங்கள் தடையாக இருக்கு. ஒரு தூய்மையான காதலுக்குன்னா அப்படிப்பட்ட மதமே தேவையில்லை அப்படின்னு உடைச்சி எறிஞ்சு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பே அலைகள் படம் மூலமா சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர் அவரை நீக்கிட்டு பார்த்தா தமிழ் சினிமா ஒண்ணுமே இல்லை, நத்தி. தமிழ் சினிமான்றது முழுக்க அவருடைய ஆளுமை, அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இருக்கிற. நாங்க எல்லாருமே எங்களுடைய வாரிசுகள் அடுத்து பேர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்ப அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்க ஏதாவது ஒரு படத்துல வச்ச சீன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கதையோட்டமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு படைப்பு, நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்? எல்லாமே. நான் என்னுடைய முதல் படம் புது வசந்தம் பார்த்துட்டு என்ன அவர் ரொம்ப பாராட்டாரு. நம்ம படத்தை தேனியில தியேட்டர்ல தான் பார்த்தேன். படம் ஹவுஸ்ஃபுல். எனக்கு எக்ஸ்ட்ரா சேர் போட்டு உட்கார வச்சாங்க. நான் பார்த்து ரசிச்சேன். அவ்வளவு அருமையா எடுத்திருந்தேன்னாரு. சார், நானே உங்களை காப்பி அடிச்சேன் சார், படமே எடுத்தேங்க. அந்த படத்துல வர்ற அந்த பேப்பர் பறக்கிற ஷார்ட்ஸ், அந்த பாட்டு ஒன்று பாடட்டுமா, பாட்டு பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் ஒரு ஈவினிங் சில் அவுட்ல அந்த மொட்டை மாடியில அந்த ஹார்மோனியம், தபையெல்லாம் எல்லாருக்கும் அந்த பேப்பர் எல்லாம் பறக்கும் சில் அவுட்ல, ஸ்லோ மோஷன்ல. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவருடைய படம் பார்த்து காப்பி அடிச்சதுதான் எல்லாமே. ஓகேங்களா? அதனால அவருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாம நான் எந்த டைரக்டர்களுமே இருக்க முடியாது. பாரதிராஜா அவர்களுடைய படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படங்கள், இல்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள், அந்த மாதிரி என்ன? அதான் சொன்ன, அது ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. 16 வயதுல தான் முதல்ல நான் பார்த்து அப்படியே மலைத்து போன படம். ஏன்னா நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். கிராமத்துல இருந்து அப்ப நகரத்துக்கு இடம்பெயர்ந்துட்டேன். அந்த படம் பார்க்கும் பொழுது நான் பார்த்த ரியல் கிராமத்து கேரக்டர்கள், சப்பானி ஆகட்டும், அந்த பரட்டை கேரக்டர் ஆகட்டும், அந்த குருமா 16 அந்த மயில் கேரக்டர் எல்லாமே நான் கிராமத்துல பார்த்த நிஜ கேரக்டர்கள். அதை ஒரு சினிமாவில் பார்க்கும்போது எனக்கு வியப்பாவும் மலைப்பாவும் இருந்தது. 16 வயதிலே அப்புறம் முதல் மரியாதை உண்மையிலே ஒரு அற்புதமான படம். இதுல இன்னும் சொல்லப்போனா பல பேர் பார்க்க தவறிய ஒரு அற்புதமான படம் என்னன்னா பொம்மலாட்டம். அந்த படம் 2008 நினைக்கிறேன். அதுல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹிந்தி தமிழ் பைலிங்குவல் எடுத்திருந்தாரு. நானா படேகர் ஹீரோ. அந்த படம் நான் ப்ரொஜெக்ஷன்ல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரே மொத்த டைரக்டர்களையும் இன்வைட் பண்ணி ஒரு ஷோ போட்டு, என் செலவுல ஷோ போட்டு எல்லா டைரக்டர்களும் அந்த படத்தை பார்த்து கிளாப் பண்ணி கொண்டாடினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகல. ஆனா அதுக்கு அப்புறம் அந்த டிவியில பார்த்துட்டு, சார் என்ன அருமையா இருக்கு சார் இந்த படம், இது எப்படி நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இது எப்படி ஓடாம போச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்படி பல தலை சிறந்த படங்கள் கொடுத்த ஒரு உன்னதமான டைரக்டர். கடைசி வரைக்கும் அவர் திரைத்துறைக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. அது 50க்கும் மேற்பட்ட படங்களா இருக்கட்டும், நாடகங்களா இருக்கட்டும், அவருடைய அந்த முழு அந்த பயணன்றது எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவரு சினிமாவில் அவர் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்டா இருந்தாரு. இப்போ கொஞ்சம் ஒரு ஆனரரி போஸ்டா இருக்காரு. வயதின் காரணமாக அவரை கொஞ்சம் அப்படி வச்சிருக்காங்க, கௌரவமா வச்சிருக்காங்க. அதுல இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதில் ஆக்டிவா தான் செயல்பட்டாரு. இயக்குனர் சங்கத்துக்கு பல ஆண்டுகளை ஒரு தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழி நடத்தி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இயக்குனர் சங்க கட்டிடமே
அவர் தலைமையில் நாங்கள் வந்து D40 ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் மிகப்பெரிய ஒரு இது பண்ணி அதில் வந்து கலெக்ஷனில் கட்டின பில்டிங் தான் அந்த பில்டிங். ஸோ அந்த பில்டிங் இயக்குநர்களுக்கு சங்கத்துக்குன்னு ஒரு பில்டிங் உருவாக்குனதும் அவர் தான். தமிழ் சினிமாவை ரொம்ப வழிநடத்தினவர் அவர். தயாரிப்பாளர்கள் ஆகட்டும், மொத்த சினிமாவுமே எஸ்பெஷலி சின்ன படங்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு படைப்பாளி அவர். சரி, இப்போ கடைசியா உங்களுக்கும் அவருக்குமான பழக்க வழக்கம் நட்பு ரீதியா இருந்துச்சா, இல்ல அவருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்புகள் எப்படி? இல்லை, அவருக்கும் எனக்கும் இது வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கான உறவு தான். அவர் வந்து என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இடையில கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவரை மருத்துவமனையில் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன், பாரதி ராஜா சார் ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து அவரை வந்து மத்தியானம் படுத்த படுக்கையாக இருந்துக்காரு. நான் கிட்ட போனேன், என்னை பார்த்தோன்னே கண் முழிச்சாரு, அப்படி தலையை அசைச்சாரு. நான் கிட்ட போனேன், பார்த்தோன்னே அழுதுட்டாரு. என்னாலையும் தாங்க முடியல, அழுதுட்டேன். அது மாதிரி என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர். அடிக்கடி அவருடைய எல்லா பிறந்தநாளுக்கும் என்னை கூப்பிட்டு நான் அவர் போய் வாழ்த்துவேன், அவர் கூடயே தான் இருப்பேன். நான் 97 வந்து அவர் தலைமையில் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து படைப்பாளின்னு ஒரு சங்கமே ஆரம்பித்தோம். பெப்சிக்கு எதிரான ஒரு சங்கம். அதில் நாங்கள் மொத்தமாக எல்லா டைரக்டர்ஸுமே, செல்வம் இன்னைக்கு பெப்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வமணியே அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்து டைரக்டர் கூடவே இருந்து ராத்திரி பகல் அவர் ஆஃபீஸுக்கு போவோம், ராத்திரியில் இருப்போம். பகலில் ஆண்டாள் தியேட்டரில் வந்து பகலில் எங்களுக்கு ஆஃபீஸு. அப்படி அவர் கூடவே தான் நாங்கள் இருந்தோம். அவருக்கும் எனக்குமான தொடர்பு தான், அதாவது ஒரு குரு சிஷ்யனுக்கான தொடர்பு தான். அவர் படங்கள் திரும்ப திரும்ப இன்னைக்கும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் நான். இழப்பை எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த கேள்விப்பட்டது எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப முடியல. எனக்கு ஆக்சுவலாக ஹெல்த் ரொம்ப சரியில்லை. என்னை டாக்டர் வந்து வெளியில் எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். இருந்தாலும் பாரதி ராஜா சார் அப்படின்றதுனால என்னால் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியல. நாளைக்கு கூட இப்போ இயக்குனர் சங்கம் சார்பாக என்ன அவருக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்னு தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க இதில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கட்டுப்பட்டு நானும் அதுலேயும் அந்த கூட்டத்திலையும் கலந்துட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவேன். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் பாரதிராஜா அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கக்கூடிய வேளையில் அவரோடு அந்த திரைப்பயணம் எப்படி இருந்தது என்பது குறித்து விளக்கமாக நம்மளோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.